அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம கொஸ்டின் நம்பர் 201 இருந்து 210 வரைக்கும் பார்க்க போறோம். வித் ரெஃபரன்ஸ் டு த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா குறித்து கேட்டிருக்காங்க. கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எதுலாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. He also enjoys all powers related to immunities and privileges similar to the member of parliament கேட்குறாங்க. ஒரு எம்பிக்கு இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டிஸும் ப்ரிவிலேஜஸும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்குதான்னு இருக்குன்னு சொல்றாங்க. என்ஜாய்ஸ் ஆல் த பவர் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா சரிதான். த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பார்ட்னு சொல்றாங்க. இது சரிதான். He automatically resigned after the dissolution of the Lok Sabha. ஒரு லோக்சபா வந்து கலைக்கப்பட்டதுக்கு பிறகு இவரும் வந்து தன்னுடைய பதவி வந்து ரிசைன் பண்ணிடுவாருன்றாங்க. ஆட்டோமேட்டிக்கலி எடுறாங்க. இதுவும் தவறு. அவர் ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. அப்போ ஆப்ஷன் 1 and 2, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 202, which of the following is not a function of Central Bureau of Investigation? நாட் அ ஃபங்க்ஷன். ஒரு சிபிஐ உடைய ஃபங்க்ஷன் கீழே கூடியதுல எதுல வந்து எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராப் டெரர் அட்டாக்ஸ் இன்க்ளூடிங் பாம் பிளாஸ்ட், ஹைஜாக்கிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஷிப்ஸ், அட்டாக் ஆன் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுபடி பார்க்கும்போது இந்த டெரர் அட்டாக் அப்படின்னு உங்களுக்கு பேர் வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடணும், என்ஐஏ கிட்ட போயிடணும். ஸோ 2008 இந்த மும்பை பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கும், தாஜ் அட்டாக் வந்து நடந்திருக்கும். அப்போ தான் வந்து என்ஐஏ அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வரும், அது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து இந்த டெரர் ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ இது வந்து சிபிஐ கீழே வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 202, in order to set free an arrested person if the manner or grounds of arrest are not lawful, which of the following writs is the court likely to issue? ஸோ ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து லாஃபுல் மேனரில் ஒரு சட்டவிரோதமாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து விடுவிக்கணும். ஸோ அதுக்கு கீழே கூடிய அந்த ரிட்ல எதை பயன்படுத்திங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீபியஸ் கார்பஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ செட்டியோராரினா என்ன, மேண்டமஸ்னா என்ன, ப்ராஹிபிஷன்னா என்ன? ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்யாமல் இருக்காரு, அவர் செய்யன்னு சொல்கிறது. ப்ராஹிபிஷன்னா ஒரு லோயர் கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அதை வந்து அது கொடுத்த அந்த ஒரு அந்த ஆர்டரை வந்து கர்வ் பண்ணுறது. செட்டியோராரினா கீழே கூடிய அந்த லோவர் கோர்ட்டில் கூடிய அந்த கேஸை ஹையர் கோர்ட்டில் கொண்டு வர்றது. அது மாதிரி கியூ வாரண்ட்னு இருக்குது. கியூ வாரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, அந்த ஆர்டர் கொடுத்துக்கு உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ரிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிட்டில் ஒருத்தர் அரெஸ்டட் பர்சனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிட்டு தான் வந்து ஹீபியஸ் கார்பஸ். கொஸ்டின் நம்பர் 204, த செலெக்ஷன் கமிட்டி ஆஃப் லோக்பால் ஆஸ் பர் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 ஷால் கன்சிஸ்ட் ஆஃப். இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது என்ன? ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர்ஸோ, இல்லை யாரோ ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ வந்து ஒரு தவறு இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது பேர் தான் வந்து லோக்பால் அப்படிங்கிறது 2013 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் அந்த லோக்பால் இருக்கக்கூடிய அந்த சேர்பர்சனை எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எலெக்டட் கமிஷனில், அந்த கமிட்டியில், செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, லோக்சபா ஸ்பீக்கரு, எல்ஓபி ஆப்போசிஷன் லோக்சபா ஸ்பீக்கரு, லோக்சபா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா, ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், 5 பேருமே இருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 205, consider the following statement regarding the Indian Council Act 1990. 1990 கூடிய இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. It introduced the separate electorate for முஸ்லிம்கான செப்பரேட் எலெக்டரேட் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. இது தவறு. 1990 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது தவறு. It provides for bicameral legislation in some provinces அப்படின்றாங்க. ஸோ சம் ப்ராவின்சஸ் எல்லாம் கிடையாது. இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பைகேமரல் கவுன்சிலையும் கொண்டு வந்திருப்பாங்க, லெஜிஸ்லேஷன்லேயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சம் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது வந்து தவறு. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. எது சரி கேட்டிருக்காங்க? ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 206, which of the following entities are under purview of லோக்பால் இன் இந்தியா? ஸோ லோக்பால்னா என்ன நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். ஒரு மினிஸ்டரோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால கீழே கூடியவங்கள யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க.
மினிஸ்டர் ஃபார் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டேட்மெண்ட் மேட் இன் பார்லிமெண்ட். இது வரைக்கும் சரி. இப்போ ஏதோ அவர் சம்பந்தமாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அது சார்பாக விசாரிக்கலான்னா சரி. ஆனால் அது பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காருன்னா அவர் மேலே கிடையாது. ஏன்னா அவருக்கு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ்னு ஒன்று இருக்குது. பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது சார்ந்து அவர் மேலே வந்து வழக்கு வந்து தொடர முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. ஆல் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு அரசு வந்து உதவி பெறும் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது தவறு செஞ்சிருந்தாங்கன்னா, ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. எய்டட் கிடையாது, எய்டட்ல வராது. ஆஃப், ஒரு பாதியாக வந்து அது ஆஃபாவோ இல்லை ஃபுல்லாவோ வந்து ஃபண்ட் பண்ணடா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பண்ணலாம். எய்டட் கிட்ட அது வராது. ஆல் எய்டட் இஸ் ரிசீவிங் டொனேஷன்ஸ் அண்டர் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன். இந்த எஃப்ஆர்சிஏ இப்போ பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்டின்ஸ் மிஷனரிஸ் கூட இந்த எஃப்ஆர்சிஏ ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அது போல் வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனத்துக்கு நிதி வருது அப்படின்னா அந்த நிதியானது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்போ லோக்பால் தேவையில்லை. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆண்டோடைய அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா அப்ளை ஆகாது. ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அப்ளை ஆகும். ஆனால் எங்கே ஆள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ எதுவுமே வராது. டி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 207 considers the following statement with regard the consequences of proclamation of financial emergency. ஒரு நிதி நெருக்கடி நிலையை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். பார்த்தோம் நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் பிரசிடென்சி எமர்ஜென்சி, அது போல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வராங்கன்னா இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. சென்டர் அக்வயர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேட்டர். ஒரு மாநிலத்தில் கூடிய ஃபினான்ஷியல் மேட்டரையும் வந்து சென்டரானது அக்வயர் பண்ணணும். இது சரிதான். President may reserve all money bills or financial bills for consideration after they passed by the legislature of the state. ஒரு ஸ்டேட்ல ஒரு ஃபினான்ஷியல் பில்லோ ஒரு மணி பில்லோ பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஈவன் தோ இட் பாஸ்ட் இன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னாலும் அவங்க வந்து அதை ரிசர்வ் பண்ணலாம் பிரசிடென்ட் நினைச்சா. இதுவும் சரிதான். பிரசிடென்ட் மே இஷ்யூ டைரக்ஷன் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் சாலரிஸ் அண்ட் அலோவன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் உடைய சேலரிஸை அவர் என்ன பண்ணலாம், குறைக்கிறதுக்கு பிரசிடென்ட் வந்து ஆர்டர் கொடுக்கலான்றாங்க. இதுவுமே வந்து சரி. அப்போ எல்லாமே சரி. ஆல் 3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 298 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனிசம் இஸ் அபவுட் லிமிடெட் கவர்னன்ட் அப்படின்றாங்க. கான்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன, ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஒரு கவர்மெண்ட்ல அப்ளை பண்றதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷனலிசம். பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் த கவர்மெண்ட் இஸ் ரன்னிங், தட் இஸ் கால்டு கான்ஸ்டிடியூஷனலிசம். அது என்ன பண்ணுமா, கவர்மெண்ட்டுடைய பவரை வந்து லிமிட் பண்ணும். இது சரிதான். Directive principles of state policy of Indian Constitution enforces the constitutionalismன்றாங்க. டிஎஸ்பி தான் வந்து கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கிடையாது. ஏன்னா டிபிஎஸ்சிக்கு தட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் நேச்சர் அப்படினால இது வந்து தவறு. ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 209 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறித்து கீழே கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஆஃப் தம் ஆர் அவைலபிள் அகைன்ஸ்ட் த ஆர்பிட்ரரி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவாக நாம சேஃப்கார்டாக இதை நம்ம பயன்படுத்திக்கலான்றாங்க. சரிதான். த பார்லிமெண்ட் கேன் கர்டைன் தம் பை அன் ஆர்டினரி லான்றாங்க. பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு சிம்பிள் லாவை கொண்டே அதை தடுக்க முடியும், கர்டைன் பண்ண முடியுன்றாங்க. ஆர்டினரி லாவை விட ஒரு கான்ஸ்டியூஷன் லா வந்து ஃபாலோ பண்ண ஒரு கான்ஸ்டியூஷன் லா தான் வந்து அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஸோ ஆர்டினரி லா கிடையாது, கான்ஸ்டியூஷன் லா. Directive principles of state policy do not curtail their scope of operation. ஸோ டிஎஸ்பி நினைச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கர்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. காரணம் என்ன, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஈக்குவாலிட்டி லா தானே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆனால் ரிசர்வேஷன் மூலமா இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ரிசர்வேஷனை கொண்டு வரோம். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம அதை குறைக்கிறதுனால கர்டைல் பண்ண முடியும் தானே. அப்போ இது வந்து தவறு. ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறணும். ஸோ ரிப்பீட், நம்ம கிளாஸ் தொடர்ச்சியாக பார்த்துருக்கவங்களுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக தெரியாது, இடையில பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். லாஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 த preamble டு த கான்ஸ்டியூஷன் வாஸ் ஆடட் ஆஃப்டர் த enactment ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டமானது ஈற்றப்பட்டதுக்கு பிறகுதான் preamble ஆனது எனக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரிதான். இட் வாஸ் டன் ஸோ டு என்ஷூர் தட் த preamble வாஸ் இன் conformity with the constitution. ஸோ எதுக்காக அப்படின்னா பிரியாம்பிள் ஆனது கான்ஸ்டியூஷன் ஆனது அந்த பிரியாம்பிள் பேஸ்ல உருவாக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அதை லாஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து சரிதான். ஸோ போத் எக்ஸ்பிளனேஷன், போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1.
ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கிளாஸில் நாம கொஸ்டின் நம்பர் 201லேருந்து 210 வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.